ஃபீஸ் சார். மா எதுக்கு வளையல் கழறீங்க? இல்லை மேடம், பிள்ளை சம்பளமே 15,000 தான். இதில் ஹாஸ்டல் ஃபீஸு எப்படி? மா இங்க வாங்க. இது தோழி ஹாஸ்டல். நம்மள மாதிரி ஒர்க்கிங் விமனுக்காக நம்ம அரசால உருவாக்கப்பட்ட இடம். அப்ப ஃபீஸ் மேடம்? இது போதும். ரொம்ப நன்றி மேடம். தேங்க்ஸ் எனக்கு இல்ல. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செய்தி தொடர்பாளர் இனியன் ராபர்ட் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்தியா கூட்டணி தொடர்ச்சியாக முன்னேறி கொண்டே செல்வதை நம்ம பார்க்குறோம். பாஜக தொடர்ச்சியாக தேர்தல் களத்தில் பின்னடைவை சந்திக்கிறதே நம்ம பார்க்குறோம். இந்த சூழலில் காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையும் வெளியாகி இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் பாஜக வலுவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்ட சூழலில் இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய களம் மாறி இருக்குது அப்படிங்கிறத பல்வேறு ஆங்கில நாளிதழ்கள் கட்டுரைகளாக வெளியிட்டிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, அங்கே சமாஜ்வாடியும் காங்கிரஸ் கட்சியும் அந்த கூட்டணி பலம் என்பது கடந்த முறை பாஜக வெற்றி பெற்ற இடங்களை விட இந்த முறை சொற்ப இடங்களே பாஜக பெறும் என்ற தகவல் இருக்குது. உத்தரப்பிரதேசத்துடைய கள நிலவரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க? இல்ல, உங்களுக்கு வட இந்தியாவில் குறிப்பாக உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேஷ் அல்லது ராஜஸ்தான், இந்த பிமாரு ஸ்டேட் சொல்லக்கூடிய மாநிலங்கள்ல பிஜேபியினுடைய வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது என்பதற்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லுவா. நாங்க இந்த தேர்தல் கருத்து கணிப்புகளை நாங்க நம்புறது கிடையாது. ஏன்னா அது முழுக்க முழுக்க கார்பரேட் கம்பெனிகளுடைய கருத்து திணிப்பா இருக்கு. ஒரு நல்ல உதாரணம் என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு வர இருந்த திரு அமித்ஷா அவர்கள் பிரச்சாரத்தை கேன்சல் பண்ணிட்டு வட இந்தியாவுக்கு போறாருல, அதுவே ஒரு நல்ல உதாரணம். வட இந்தியாவுல பாஜகவுக்கான பலவீனம் ஆரம்பித்து சரிங்களா? ஏன்னா தமிழ்நாட்டுல அமித்ஷா எத்தனை முறை வந்தாலும் இங்க சீட்டு வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப வட இந்தியாவுல போயிட்டு ஒரு 2 கூட்டத்துல பேசி ஒரு 2 கலவரத்தை ஏற்படுத்தினா நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாமான்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. அதான் உண்மை. ஏன்னா அங்க பிரச்சனை ஆயிருக்கு. உத்தரப்பிரதேசத்துல சமாஜ்வாதி காங்கிரஸ் கூட்டணி தமிழ்நாட்டுல திமுக காங்கிரஸ் மாதிரி ஒரு கேட்டலிஸ்ட் போர்ஸ். அதே மாதிரி பீகார்லயும் ஆர்ஜேடி காங்கிரஸ் என்பது திமுக காங்கிரஸ் மாதிரி ஒரு கேட்டலிஸ்ட் போர்ஸ். இருவரும் சேர்ந்தாங்கன்னா அதனுடைய தாக்கம் பலமா இருக்கும். இப்போ உத்தரப்பிரதேசத்துல 45 விழுக்காடு ஓபிசி மக்கள் இருக்காங்க, 19 விழுக்காடு சிறுபான்மை சமூக சார்ந்தவங்க இருக்கிறாங்க. இந்த இருவரும் ஒன்று சேராம இருந்ததுக்கு காரணமே காங்கிரஸும் சமாஜ்வாதியும் ஒன்று சேராம இருந்ததுனாலதான். அதுதான் பாஜகவினுடைய பலமாக இருந்தது. அப்போ இந்த 2 சமூகங்களும், நான் தலித் மக்களை சேர்க்கவே இந்த கருத்துல சேர்க்காமலேயே ஒரு நல்ல நம்பரை, நல்ல பெர்சன்டேஜ 45%, 25% சரி பாதி வாக்கு வங்கி சமாஜ்வாதி கட்சி காங்கிரசுடன் சேர்றதுனால உருவாக்க முடியும். அதே மாதிரி 19% சிறுபான்மை சமூகத்தினுடைய வாக்குகள் 17% வரைக்குமே இந்த கூட்டணிக்கு விழுறதுக்கு வாய்ப்புகள். கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40% வரும். நான் தலித் மக்கள் ஓட்டு வங்கி நான் சேர்க்கவே இல்லை, சேர்த்தாள். ஏன்னா மாயாவதிக்கான செல்வாக்கு குறைந்திருக்கிறது. அப்போ அந்த கட்சியினுடைய வாக்குகள் யாருக்கு போக போகுது? அதே மாதிரி சந்திரசேகர் ஆசாத்தினுடைய பீம் ஆர்மி வாக்குகள் என்ன ஆக போகுது? இப்படி பல கோணங்கள்ல பார்க்கும் பொழுது உங்களுக்கு பிஜேபி உத்தரப்பிரதேசத்துல பெரும்பான்மை தொகுதிகள்ல வெற்றி பெற முடியாது. கடந்த முறை 80 தொகுதிகள்ல 63 தொகுதிகள் வெற்றி பெற்றாங்க. 63 தான். அந்த 63 திருப்பி வருமானா சான்ஸே இல்லை. அந்த 63ல 13 சீட்டு குறைஞ்சா கூட அது இந்தியா கூட்டணியினுடைய வெற்றிதான். இதான் உண்மை. இது முக்கியமான ஒரு விஷயம். 2வது, உத்தரப்பிரதேசம், பீகார்ல என்ன பிரச்சனைனா, சமூக பிரச்சனைனா வேலையின்மை, அன்எம்ப்ளாய்மெண்ட். தமிழ்நாட்டை விட வட இந்தியாவில குறிப்பாக யூபி, பீகார்ல இருக்கிற பிரச்சனை அன்எம்ப்ளாய்மெண்ட் தான். அக்னிபாத் திட்டம் கொண்டு வந்தாங்க. அக்னிபாத், இந்த அக்னிபாத் திட்டத்துல 4 வருஷம் ட்ரைனிங் போற இளைஞர்களுக்கு 4 வருஷம் கழிச்சு வேலை உத்தரவாதம் தாண்டி உயிர் உத்தரவாதமே தெரியாது. உயிருக்கு அந்த உயிர் உத்தரவாதம் இல்லாத திட்டத்துக்கு லட்சக்கணக்கான பேர் அப்ளை பண்றாங்கன்னா அதுல 3/4 பேர் வட இந்தியா சார்ந்தவங்க. அப்ப அவ்வளவு பெரிய ஒரு வேலையின்மை நிலவுங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த வேலையின்மையுடன் சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பு என்கிற எங்க தேர்தல் அறிக்கையின் வாக்குறுதி மிகப்பெரிய வேலை பார்க்க போகுது. எங்க தேர்தல் அறிக்கையில நாங்க சொல்லிருக்கிற முதல் பாயிண்ட் என்னன்னா, காங்கிரஸ் கூட்டணி, அதாவது இந்தியா கூட்டணி ஆட்சியை பிடித்தால் முதல் திட்டமாக சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸ், சமூக பொருளாதார சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம்னு சொல்லிருக்கு. எதுக்கு அது? அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள், இந்தியாவிலேயே அதிகமான யங் ஒர்க் போர்ஸ், 18 வயதுல இருந்து 35 வயதுக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எண்ணிக்கை 50 விழுக்காடு இருக்கக்கூடிய மாநிலங்கள் வட இந்திய மாநிலங்கள். அப்ப அந்த இளைஞர்கள் படிச்சிருப்பாங்க, இல்லைன்னா ஒரு சுய தொழில் பண்றாங்களா இருப்பாங்க. அவங்களுடைய எதிர்காலத்தை நீங்க உறுதிப்படுத்தணும்னா அவங்களுக்கான இடஒதுக்கீடு உறுதிப்படுத்தணும். தமிழ்நாட்டுல 50% இடஒதுக்கீடு இருக்கு ஓபிசி. ஆனா யூபியில அவ்வளவு இல்ல, பீகார்ல அவ்வளவு இல்ல.
மத்திய பிரதேசத்துல அவ்வளவு இல்ல. அப்போ அங்க இருக்கக்கூடிய ஓபிசி இளைஞர்களுக்கான ஒரு உத்தரவாதத்தை நம்ம சாதிவாரி கணக்கெடுப்பு மூலமா நம்ம அமல்படுத்துவோம்னு நம்ம வாக்குறுதி கொடுத்தோம்னா அது அவங்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதிப்படுத்தும், அவங்க தொழில் சார்ந்து நகர முடியும். இது எல்லாத்தையுமே இங்க தேர்தல் அறிக்கை வேலை பார்க்க போகுது. இதனுடைய தாக்கத்தின் அடிப்படையில தான் பீகார், உத்தரப்பிரதேசத்துல பிஜேபிக்கு சரிவு ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு பக்கத்துல பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல், வடகிழக்கு ராஜஸ்தான், குஜராத்தின் ஒரு பகுதி, மேற்கு மத்திய பிரதேஷ், இங்க எல்லாமே ஆம் ஆத்மி பலமாக இருக்கிறது. ஆம் ஆத்மி என்ற கட்சி காங்கிரஸ் எதிர்ப்பில் உருவான கட்சி. லேட்டஸ்டா இப்போ எல்லா கட்சியும் காங்கிரஸ் உருவான கட்சி தான். ஆனா லேட்டஸ்டா காங்கிரஸ் எதிர்ப்பில் உருவான கட்சி ஆம் ஆத்மி. காங்கிரசினுடைய ஜனநாயக மதசார்பற்ற வாக்குகளை செங்குத்தாக உடைத்த கட்சி ஆம் ஆத்மி 2012. அந்த கட்சி காங்கிரசுடன் சேருதுன்னா 80களில் காங்கிரஸுக்கு இருந்த யானை பலம் மீண்டும் காங்கிரஸ் வந்துடும், இந்த கூட்டணிக்கு வந்துடும். அப்போ நீங்க இந்த மாநிலங்களும் பிஜேபி ஜெயிக்க முடியாது. குறிப்பா சொல்றேன், லாஸ்டா முடிச்சுக்கிறேன். குஜராத்ல கடந்த சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி வாங்கின பர்சன்டேஜ் 52%, காங்கிரஸ் வாங்கின பர்சன்டேஜ் 25%, ஆம் ஆத்மி 13%. 25-13 காங்கிரஸ் ஆம் ஆத்மி சேர்ந்தா உங்களுக்கு 38-40 விழுக்காடு வாக்கு வங்கி குஜராத்ல இருக்கு. 52-48 நெருக்கத்துல வரல. அப்ப குஜராத்லயும் பிஜேபிக்கு அங்க சீன்ல இல்லைன்னு அர்த்தம். வட இந்தியாவில நாம நினைக்கிற மாதிரி, இங்க சில பேர் சொல்ற மாதிரி பிஜேபி ஸ்ட்ராங்கா இல்ல, வட இந்தியாவில பிஜேபியினுடைய செல்வாக்கு குறைந்திருக்குது என்று உண்மையை புரிஞ்சுக்கணும். இல்லை, வட இந்தியாவில் பிஜேபியுடைய செல்வாக்கு குறைந்து இருக்கிறதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் சொல்வது போலவே குஜராத்லேயும் பல வேட்பாளர்கள் வந்து பின்வாங்கிறத நம்ம பார்க்குறோம். ராஜஸ்தானில் வந்து ஒரு எம்பி வந்து காங்கிரஸில் போய் இணைகிறாரு. இது போன்ற சூழல்கள் ஏன் பாஜகவுக்கு அடுத்தடுத்து நிகழ்துன்னு பார்க்குறீங்க? அவங்க வந்து பாஜகவில் இருந்தால் நம்ம போட்டியிட்டால் தோற்றுருவோங்கிற பயம் வந்துருச்சா, இல்லைனா காங்கிரஸில் போய் எப்படியும் காங்கிரஸ் தான் வெற்றி பெற போகுது, இந்தியா கூட்டணி தான் வரப்போகுது, காங்கிரஸில் போய் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலை இருக்கா? என்ன மாதிரியான மனநிலை இது அப்படின்னு பார்க்குறீங்க? அதுதான் உங்களுக்கு இந்தியா கூட்டணி வெற்றி பெற போகுது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. பிஜேபி சொல்லக்கூடிய 400 சீட்டோ அல்லது மேஜிக் நம்பர்னு சொன்ன 370 சான்ஸே இல்ல, வாய்ப்பே இல்லை. என்னுடைய கணிப்பு, தனிப்பட்ட கருத்துல 200 சீட்டு தான் அதிகபட்சம் பிஜேபி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களுடைய உற்ற தோழனாக இருந்த அகாலிதள் இன்னைக்கு இல்ல, ஒரிஜினல் சிவசேனா இன்னைக்கு இல்ல, இது டூப்ளிகேட் சிவசேனா. ஒரிஜினல் சிவசேனா இன்னைக்கு இல்ல, அதிமுக இல்ல. இருக்கிற 2 கட்சி எதுனா தெலுங்கு தேசம் கட்சியும் நிதிஷ்குமாரோடைய ஜேடியு தான் சொல்லிக்கிற மாதிரி இருக்க 2 பெரிய கட்சி. மீதி எல்லாம் லெட்டர் பேட் கட்சி. ஆனா இந்தியா கூட்டணியில 40 கட்சி இருக்கு. 40 கட்சியில 26 கட்சி ஆட்சியில் அந்த கட்சி இருந்தது. அப்போ உங்களுக்கு களத்துல ஸ்ட்ராங்கா இருக்கும், உறுதியாக ஜெயிக்க முடியும். ரொம்ப சிம்பிளா சொல்றேன், 38 பெரிய நம்பரா 62 பெரிய நம்பரான்னு ஒரு 2வது படிக்கிற குழந்தைகளோட சொல்லுவோம். 38 பெரிய நம்பரா 62 பெரிய நம்பரா? 62 தான் பெரிய நம்பர். அப்ப 62 ஏன் ஜெயிக்க முடியாம போச்சுன்னா, இவங்க ஒன்னா நிக்காம போனதுனால. இவங்க ஒன்னா சேர்ந்து நின்னாங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்க முடியும். அந்த பயத்தினோட வெளிப்பாடு பல பேரை பிஜேபி இருந்து பின்வாங்க வைக்குது. வேட்புமனு தாக்கலப்போ நிராகரிச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கத்துல காங்கிரஸுக்கு போயிட்டு அங்க ஏதாவது நம்ம ஆதாயம் கிடைக்குமான்னு வராங்க சிலர் இல்ல பிஜேபியினுடைய கொள்கை தவறான கொள்கைன்னு புரிதல் மூலமாக காங்கிரஸ் பயணிக்க நினைக்கிறாங்க. இப்படி பல காரணங்கள் இருக்கு, ஒரு காரணம் சொல்ல முடியாது. பல காரணங்கள் அடிப்படையில இங்க நோக்கி வராங்க. வரவேற்கலாம், நிச்சயமா வரவேற்க செய்யலாம். ஏன்னா வழக்கமாக இப்போ தேர்தல் முடிந்த பிறகு பல கட்சிகளிலிருந்து எம்எல்ஏக்களையோ எம்பிக்களையோ பாஜக விலைக்கு வாங்குறத பார்க்குறோம். ஆனால் தேர்தல் நெருங்கும் சூழலில் காங்கிரஸில் போய் இணைகிறது தான் இங்கே ஒரு கேள்வி எழுப்புது இல்லையா? அதனால தான் அந்த கேள்வி கேட்குறேன் உங்கள்கிட்ட. இல்லை அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு தேர்தல் தேதி கொடுத்தாச்சு, எலெக்ஷன்லாம் தேதி அறிவிச்சாச்சு, பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாச்சு. இப்போ அடுத்து இந்தியா கூட்டணி தலைவர்கள் எல்லா மாநிலத்துக்கும் பிரச்சாரத்துக்கு போக போறாங்க. ஒரு ஒளி தெரிகிறது, ஆட்சி மாற்றம் நடக்க போகுதுன்னு தெரியுது. ஆட்சி மாற்றம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு இந்த குறுகிய காலகட்டத்துல கட்சி மாறி வர்றவங்க இருப்பாங்க. இதுல பல காரணங்கள்ல வர்றவங்க இருக்கலாம் செய்வாங்க. அதெல்லாம் நம்ம இதை வந்து பெருசா விமர்சனம் செய்யறதுக்கு இல்ல. அவங்க எந்த காரணத்துக்கு வந்தாலுமே அவங்க நிலைச்சு நிற்கிறதும் நிற்காததும் அவங்க கையில தான் இருக்கு. ஆனா இன்றைக்கு அதிகாரம் மாற்றம் நடைபெற போகுதுன்றதுல யாரும் சந்தேகம் வேண்டாம். இறுதியாக இப்போ காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை நம்ம பார்க்குறோம். அதில் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இருக்குது. மாநில உரிமைகளை பேசக்கூடிய பல்வேறு திட்டங்கள் அதில் இருக்குது. அதாவது இதற்கு முன்பு காங்கிரஸ் வந்து இப்போது இருக்கிற பாஜக போலவே தான் ஒரு ஒன்றிய அரசு மனப்பான்மையோட, ஒரு அதிகார மனப்பான்மையோட இருந்ததை நம்ம பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு காங்கிரஸ் வந்து தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் வந்து மாநிலங்களை ஒருங்கிணைத்து போகுது அப்படின்னு சொல்லப்படுது. காங்கிரஸ் வந்து இதற்கு முன்பு இருந்த காலத்தில் வந்து அதில் பட்ட அனுபவங்கள்ல வந்து பாடம் கற்றுக்கிட்டாங்களா, இல்லைன்னா தன்னுடைய நிலைப்பாட்டை காங்கிரஸ் மாற்றிட்டாங்களா அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அது ஒரு பரிணாம வளர்ச்சி, இங்கிலீஷ்ல எவல்யூஷன் சொல்லுவாங்க. இப்போ ஒரு காலத்துல தீவிர திராவிட நாடு கேட்ட திமுக இன்றைக்கு இந்திய ஒன்றியத்தோட பயணிக்க தயாராயிட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஒரு காலத்துல தீவிர தேசியவாதம் பேசிய காங்கிரஸ் இன்று மாநில சுயாட்சி குறித்து பேசுது. அப்ப 2 இயக்கங்களுமே ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, எவல்யூஷன் அடைஞ்சிருக்கு, எவால்வ் ஆயிருக்காங்க.
அந்த எவல்யூஷன், அந்த வளர்ச்சியின் அடிப்படையில் தான் இரண்டு கட்சிகளும் ஒரு புள்ளியில சந்திக்கிறாங்க. அந்த புள்ளி என்னன்னா பிஜேபி எதிர்ப்பு என்கிற புள்ளி. அதன் அடிப்படையில காங்கிரஸ் தன்னுடைய 70 ஆண்டு கால வரலாற்றை திரும்பி பார்த்து ஒரு முடிவெடுக்கும் பொழுது இந்தியாவுல மாநிலங்களுக்கான அதிகாரம் தான் இந்திய ஒன்றியத்துக்கான அதிகாரம் ஒரு புரிதல் வந்து புரியுதுங்களா? அப்போ நீங்க இந்திய ஒன்றியம் என்பது இந்தியாவில் உள்ள பல தேசிய இனங்களின் கூட்டமைப்பு என்கிற புரிதல் எங்களுக்கு வந்திருக்கு, ஒரு முதிர்ச்சி வந்திருக்கு. அந்த அடிப்படையில தமிழ்நாட்டிற்கு நீட் வேணாம் என்கிற கொள்கையில நாங்க தெளிவா இருக்கோம். ஏன்னா பிஜேபி சார்ந்த என்ன சொன்னாங்க, நீங்க தான் கொண்டு வந்தீங்க நீட், நீங்க தான் கொண்டு வந்தீங்க தொடர்ச்சியா சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா திருப்பி சொல்றோம், காங்கிரஸ் கட்சியினுடைய நீட் நிலைப்பாடு என்னன்னா, எந்த மாநிலங்களுக்கு வேணுமோ அந்த மாநிலம் இருந்துட்டு போடும், எந்த மாநிலம் வேணாமோ சொல்றதோ அவங்க திணிக்க கூடாது என்கிற நிலைப்பாடு எடுத்துரும். இது மாதிரி புதிய கல்விக் கொள்கையா இருக்கட்டும், கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரதா இருக்கட்டும், இதெல்லாமே தமிழ்நாட்டினுடைய சிறப்பான கோரிக்கைகளை நாங்க செவிசாய்த்திருக்கிறோம். அது மூலமா தேர்தலுக்கு வந்திருக்கு. அப்ப இதெல்லாமே ஒரு ஒரு பரிணாம வளர்ச்சியை நான் பாக்குறேன். ரெண்டாவது என்னன்னா, உலகம் முழுக்க நடக்கின்ற மாற்றங்கள். இங்க உலகம் பல கட்டங்களை தாண்டி வந்திருக்கு. முதல்ல மன்னராட்சி முறை, நிலப்பிரபுத்துவ கட்டமைப்பு, காலனி ஆதிக்கம், தேசியவாதம், இப்ப கூட்டாட்சி தத்துவம். அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளே கூட்டாட்சி நோக்கி நகரும் பொழுது இந்தியாவும் நகரணும்ல, இல்லாம நான் ஒன்றியத்துல உட்காந்துட்டு நான் அதிகாரம் செலுத்திட்டு இருப்பேன் அப்படின்னு கேட்கறது முட்டாள்தனம். அது இந்தியாவுக்கு ஆபத்தாக தான் முடியும். அதை நான் உணர்ந்திருக்கோம். அந்த அடிப்படையில் சில சீர்திருத்தம் செஞ்சிருக்கோம். நன்றி. நிறைய பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி சார், தேங்க்யூ.